अस्सलाम वालेकुम and hi friends. இன்னைக்கு ஒரு குட்டி ஷாப்பிங் vlog பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் போய் மெஹந்தி போடுறதுக்கு எவ்வளவுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டோங்க. அதுக்கு அப்புறம் சரி Dress வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தக்குவா கடைக்கு போலாம் அப்படினு சொல்லிட்டு தக்குவாக்கு தாங்க நாங்க போனோம். நானே இந்த ஊருக்கு புதுசுன்றனால எனக்கு நிறைய ஷாப்ஸ் தெரியாது. நான் தக்குவாக்கு ஆல்ரெடி வந்திருக்கனால இங்கேயே நான் அஜ்மீரா கூட்டி போனேன். ஆக்சுவலி ஷாப்பிங் வந்து அஜ்மீரா தாங்க பண்றாங்க. நான் பண்ணல. சோ அவங்க தான் ஈதுக்காக Dress பிள்ளைங்களுக்குலாம் Dress எடுக்கணும் அப்படினு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த டாப் பார்த்தாங்க. இது நல்ல சூப்பரா நல்ல கிராண்டா இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் அதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படினா 429 ரூபாய் போட்டுருந்தாங்க. பட் அஜ்மீரா அது வேணாம் வேற ஏதாவது பார்க்கலாம்னு சொல்லிட்டு வேற பார்த்துட்டு இருந்தாங்க. குட்டீஸ்க்குலாம் சூப்பரா Dress இருந்துச்சுங்க. இதை பார்த்த உடனே அனிஷாக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது பக்கத்துலேயே நின்றுக்கிட்டா. பட் அவங்க அம்மா வந்து கேஷுவல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கிராண்டாக வேணாம் வெயிலுக்கு போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அஜ்மீரா ஃபைனலாக இந்த டாப்ஸ் எல்லாம் எடுத்து ட்ரையல் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த 2 டாப்ஸுமே எடுத்து ட்ரையல் பார்த்தாங்க. அப்புறம் அனிஷாவுக்கும் இந்த மாதிரி ஃப்ராக்ஸ் காட்டன் ஃப்ராக்ஸ் அப்புறம் வந்து கொஞ்சம் மாடர்னாக எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. எதுவுமே செட் ஆகலை. தக்குவாவில் ஷாப்பிங் பண்ணுறவங்களுக்கு குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க எத்தனை குழந்தைங்க இருக்காங்களோ அத்தனை குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி டாய்ஸோ இந்த மாதிரி கார்ட்ஸோ கொடுத்தாங்க. ஸோ அனிஷாவுக்கு ஒன்றும் இஷானுக்கு ஒன்றும் கார் வாங்கி கொடுத்தாச்சு. 2 பேருமே பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. தக்குவாவில் வந்து நம்ம 1000 ரூபீஸ்க்கு மேலே எடுத்தால் ஒரு கிஃப்ட் 2000க்கு மேலே எடுத்தால் ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ரைஸஸ்லாம் வச்சுருந்தாங்கங்க. ஸோ 1000 to 2000 அப்படின்னா டிஃபன் பாக்ஸு அப்புறம் பிளேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கிஃப்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங் கிஃப்ட் வந்து டிஃபன் பாக்ஸு, ஃபைனல் கிஃப்டாக வந்துட்டு மைக்ரோ ஓவனும் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு கிஃப்ட்டும் வச்சுருந்தாங்க. லாஸ்ட் கிஃப்ட் வந்து புல்லட் மிக்சர் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நான் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் வந்து அனிஷா இஷானுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து சிவா டெக்ஸ்டைல்ஸ் போயிட்டோங்க. அங்கே போயிட்டு அனிஷாவுக்கு வந்து இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சி போச்சு. ட்ரையல் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த ட்ரெஸ் தான் நாங்கள் ஃபைனலாக எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்காக வந்து ஒரு காட்டன் சாரீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரிஷ்மா காட்டன் சாரீ பார்த்தோம். இதோட ப்ரைஸ் வந்து 630 ரூபா போட்டிருந்தாங்க. அந்த பிராண்ட்லேயே இன்னொரு சாரீ வந்து 650 ரூபா போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. காட்டன் சாரீக்குன்னே ஒரு தனி செக்ஷன் வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பர் மாடலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த வைலட் கலர் சாரியை மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கர க்ரௌடாக இருந்தனால அங்கே ஐஸ்கிரீம் எதுவும் சாப்பிட முடியல. கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டு ஆட்டோக்காரங்க வந்து இந்த ஐஸ்கிரீம் ஷாப் கிட்ட நிப்பாட்டினாங்க. ஸோ அங்கே எனக்கு ஒன்று அஜ்மீராக்கு ஒன்று அனிஷாவுக்கு ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ ரோட் சைடு பயங்கர க்ரௌடாக இருந்தனால கேப் கூட புக் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ அங்கே ஆட்டோ வந்துச்சு. அதனால் அந்த ஆட்டோலேயே நாங்கள் ஏறி அப்படியே வந்துட்டோம். அனிஷா இஷான் வந்துட்டு பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஷூ அப்புறம் ட்ரெஸ் எல்லாமே ஷாப்பிங் பண்ணியிருந்தாங்கன்னு சூப்பராக இருந்துச்சு. அனிஷா ஒரு ட்ரெஸ் இருந்தாங்க. வீட்டுக்கு வந்து மறுபடியும் ட்ரையல் பண்ணி பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு டிஷர்ட் மட்டும். பட் ஸ்கர்ட் வந்து நல்லா இருந்துச்சு. வெயில்னால ரொம்ப கிராண்ட் எடுத்தா அனிஷா வந்து கொஞ்ச நேரத்துலேயே அவுத்துருமாமா. அதனால அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி எடுத்துட்டாங்க. அப்புறம் இஷானுக்கு இந்த டிஷர்ட் ஷர்ட் தாங்க எடுத்திருந்தோம். அப்புறம் இந்த ஒரு செட் எடுத்திருந்தோம். இது வந்து ஒரு நல்ல லைட் ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு. பேண்ட்டு ட்ரௌசரும் தனித்தனியாக தான் இருந்துச்சு. அதை தனியாக இவங்க மேட்ச் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பாபா ஷூட் ஒன்று எடுத்தாங்க. அஜ்மீராவுக்கு ஃபைனலாக இந்த குர்த்தி தாங்க எடுத்தாங்க. இந்த பிளாக் கலர் குர்த்தி பயங்கர சூப்பராக கிராண்டாக இருந்துச்சுங்க. அனிஷாவுக்கு இந்த ட்ரையல் பார்த்து இந்த ஃப்ராகை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அனிஷா இஷானுக்கு வந்து ஷூ எடுத்திருந்தாங்க. இஷானுக்கு இந்த ஷூவும் அனிஷாவுக்கும் இந்த ஷூ எடுத்திருந்தாங்க. ரெண்டுமே நல்ல சவுண்டு வர மாதிரி எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தக்குவால இந்த கிஃப்ட் தாங்க கொடுத்தாங்க.